விழாவுக்கு தலைமையேற்று நேரம் ஒதுக்கி இவ்வளவு சிறப்பிச்ச ஐயா சாலமன் பாப்பை அவர்களுக்கும் திரு கீரா அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் அப்பாக்கு மேலிருக்கும் பெரியவர்களுக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையா நின்று எல்லாத்தையும் கவனிச்சு நேரம் பார்க்காம சேர் எல்லாமையும் நின்றுட்டு பார்த்த அத்தனை பேருக்கும் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. சில பேர் வாழ்க்கையில நல்ல கேரக்டர் அமையறதுக்கும் கெரியர் நல்லா அமையறதுக்கும் சில படிக்கட்டுகள் தேவை. அந்த படிக்கட்டுகள் மூலமா தான் மேலேறி வர முடியும், நல்ல ஒரு கேரக்டரைசேஷன் ஃபார்ம் ஆகும், முழுமையடைய முடியும். அந்த படிக்கட்டுகளா ரொம்ப அழகான சம்பவங்கள், ரொம்ப நல்ல மனிதர்கள் எனக்கு இருந்திருக்காங்க, கூட இருந்திருக்காங்க. அந்த படிக்கட்டுகள் பத்தி தான் நான் அந்த புத்தகத்துல முன்னால முடிஞ்ச வரைக்கும் பதிவு செஞ்சிருக்கேன். இந்த பதிவு முடிஞ்ச வரைக்கும் எல்லா உண்மைகளும் எல்லா ஞாபகங்களும் வச்சு பண்ணியிருக்கேன். அப்பா நான் நீங்க பண்ணதுல ஒண்ணுமே பண்ணல, நான் அறியதே இல்லை, புக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன், ரொம்ப கூச்சப்பட்டேன். வேண்டாம், இப்படி புத்தக வெளியீட்டு விழாலாம் வேண்டாம், ஒரு பேட்டியா தொடரா அது போதும், பட் புத்தகமா எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன். சில கடிதங்கள் பார்த்தோம், அக்கா இருக்காங்க, வசதி அக்கா இருக்காங்க, உங்க கவுன்சிலர் இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து கிடைச்ச ஃபீட்பேக்கும் எனக்கு ஒரு நிறைய SMS எல்லாம் வந்தது. எங்களுக்கு மனசு கொஞ்சம் நல்லா இருக்கு, உங்களோட தொடர் படிச்சேன் அப்படின்னு சொன்ன அந்த தைரியமும் இதெல்லாம் சேர்ந்துதான் எனக்கு சரி இது பண்ணலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. நான் சொன்னது எல்லாமே வெறும் 10% தான். அது இன்னும் அழகா ஆக்குனது திரு ஜெயந்தன் அவர்கள். கல்கி குடும்பத்துக்கு நான் நன்றியை சொல்லிக்கணும். எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்ததுக்கு கல்கி குடும்பத்துக்கு நான் நன்றியை சொல்லிக்கணும். அதே மாதிரி அது இன்னும் மெருகேற்றி லேட்டரா சில விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுத்த நண்பர் ஞானவேல் அவர்களுக்கும், இதை அழகா டிசைன் பண்ண பாண்டியன் அவர்களுக்கும், ஆனந்தவனிலிருந்து இருந்து எடுத்துக்கிட்ட அந்த தொகுக்காக ஆனந்தவனுக்கும், இதை இவ்வளவு அழகா அமைச்சு கொடுத்து இவ்வளவு அழகான வெளியிட்டா எங்களுக்கு ஏற்பாடு கொடுத்த அலையன்ஸ் திரு சீனிவாசன் சார் அவர்களுக்கும் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. இது எல்லாத்தையும் விட இந்த புத்தகத்துக்கு இன்னும் அழகான மதிப்பும் இவ்வளவு அழகான இன்னும் மதிப்பு கூட வச்சது கண்டிப்பா திரு ஐயா சாலமன் பாப்பை அவர்கள் தான். இவங்க இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த புத்தகத்தை படிச்சு ஒரு வரி விடாம படிச்சு இவ்வளவு அழகா நம்மளுக்கு இப்போ எடுத்து சொன்னது எனக்கே திருப்தியா இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துல யாருக்கும் நம்ம யூஸ்ஃபுல்லாத ஒரு விஷயம் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு. கண்டிப்பா என்ன மாதிரி ஒரு நத்த கூட்டுக்குள்ள நான் அடிக்கடி போய்ப்பேன். அந்த ஓட்டுக்குள்ள போயிட்டு வெளியில வர ரொம்ப தயங்குவேன், ரொம்ப வெக்கப்படுவேன். அந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய இருக்கு. என்ன மாதிரி என் வயது மாணவர்கள் நிறைய பேருக்கு இந்த புத்தகம் கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். அதே மாதிரி இளம் தம்பதியர்கள், யங் பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பா இந்த புத்தகம் படிச்சா கண்டிப்பா ஒரு புது தாட்ஸ் கண்டிப்பா வரும்னு என்னால சொல்ல முடியும். நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. கெரியர் வைஸ் சூர்யாவா இருக்கேன் அப்படின்னா நான் 2 பேருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. நன்றி கடன் பட்டிருக்கேன். அது என்னோட வசந்த் சாருக்கும் பாலா சாருக்கும். சூர்யா ஒரு நல்ல பையனா, உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு, இவ்வளவு நேரம் நீங்க எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையா நின்று கேட்டிருக்கீங்க அப்படின்னா, என் கேரக்டரோ எனக்கு கொஞ்சமாவது பிடிக்குது அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அம்மா அப்பா. அவங்க என் மேல வச்சிருந்த பொறுமை, நம்பிக்கை, எனக்கு அவங்க நிறைய விட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான். இதுக்கெல்லாம் நன்றிக்கிறேன்னா நான் உங்க முன்னாடி வெறும் நன்றி சொன்னா பத்தாது. நான் இன்னும் நல்ல பையனா இருக்கணும், இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும், அவங்கள பெருமையோட செய்யணும். கண்டிப்பா நான் அதை செய்வேன். நன்றி. ஒரு